ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆயுர்வேதா ஹெல்த் தமிழ். இன்றைக்கி நம்ம புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புடலங்காய் நாட்டு காய்கறின்றதுனால அதில் ஏராளமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த கூட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு 1/4 கப் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் தனித்தனியாக நல்லா கழுவி 30லேருந்து 45 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பருப்பு கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் உள்ளே சேர்த்துடலாம். 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். கடைசியாக புடலங்காய் சேர்க்குறோம், எல்லாம் சீக்கிரம் அது குழஞ்சிடும். புடலங்காவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விடலாம். விசில் வரதுக்குள்ளே நம்ம தேங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். துருவின தேங்காய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன், 4 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் இது உள்ளே சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் அதில் சேர்த்துக்கிறோம். எனக்கு காரம் அதிகமாக வேணான்னு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நீங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு புடலங்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு கடாயில் இதை மாற்றிக்க போகிறோம். மாற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், சின்ன வெங்காயம் அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து இதில் ஊற்றிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து இதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்து நல்லா தாளித்து நம்ம புடலங்காய் கூட்டில் ஊற்றிடலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய புடலங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் புடலங்காய் கூட்டை இதே மாதிரி இதே அளவு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.